நான் அரசியலுக்கு வர பயப்படவில்லை, தயங்குகிறேன். லிங்கா இசை விழாவில் ரஜினி பேச்சு. திரைப்பட துறையினாலும் ரசிகர்களாலும், குறிப்பாக ரஜினி ரசிகர்களாலும் ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்ட படம் லிங்கா. லிங்கா படத்தின் இசை வெளியீட்டு விழா மிகப்பெரிய கொண்டாட்டமாக நடந்து முடிந்தது. கன்னட தயாரிப்பாளர் ராக்லைன் வெங்கடேஷ் தயாரிப்பில் KS ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் லிங்கா படம்தான் கடந்த சில மாதங்களாகவே ரசிகர்களின் அதிகபட்ச எதிர்பார்ப்புக்குரிய படமாக இருந்து வருகிறது. எனவே லிங்கா படத்தின் இசை வெளியீட்டு விழாவும் எதிர்பார்ப்புக்குரியதாகவே இருந்தது. சென்னை சத்தியம் திரையரங்கில் தொடங்கிய லிங்கா இசை வெளியீடு நடைபெற்று முடிந்தது. இயக்குநர்கள் SP முத்துராமன், சங்கர், அமீர், விக்ரமன், சேரன், தயாரிப்பாளர் KR, கன்னட நடிகர் சுதீப் மற்றும் லிங்கா படத்தில் பங்களித்த கவிஞர் வைரமுத்து, இயக்குனர் KS ரவிக்குமார், ஒளிப்பதிவாளர் ரத்னவேலு, தெலுங்கு நடிகர் ஜெகபதி பாபு, அனுஷ்கா, சோனாட்சி சின்ஹா உள்ளிட்ட பல திரையுலக பிரபலங்கள் கலந்து கொண்டு உரையாடினர். லிங்கா படத்தின் இசையமைப்பாளரான AR ரகுமான் விழாவில் கலந்து கொள்ளவில்லை. அவருடைய பேச்சு வீடியோ பதிவாக ஒளிபரப்பப்பட்டது. பின்னர் பேச வந்த ரஜினி மைக்கை பிடித்து அவர் பேச தொடங்குவதற்கு முன்னரே ரசிகர்களின் கைத்தட்டல், விசில், ஆரவாரம் அரங்கத்தையே அதிர வைத்தது. என்னை வாழ வைத்த தெய்வங்களே என்று பேச்சை தொடங்கினார் ரஜினி. லிங்கா இசை வெளியீட்டு விழாவில் ரஜினி கூறியதாவது: இந்த விழாவில் பலர் நிறைய விஷயங்களை பேசிவிட்டனர். எனக்கு என்ன பேசுவது என்றே புரியவில்லை. உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தபோது மீண்டும் நடிக்க முடியுமா, டான்ஸ் ஆட முடியுமா என்றெல்லாம் சந்தேகம் ஏற்பட்டது. முன்பு மாதிரி நடிக்க முடியாது என்று நினைத்தேன். உடல்நிலை சரியானதும் கோச்சடியான் படத்தில் நடித்தேன். சௌந்தர்யா டைரக்ட் செய்தார். அந்த படம் நிறைய அனுபவங்களை அவருக்கு கற்றுக் கொடுத்தது. நான் பணம் சம்பாதிக்கிறேன். அந்த பணத்தை சௌந்தர்யா விரயம் செய்யாமல் இருந்தாலே போதும். ஆனாலும் சினிமாவை பற்றி நிறைய விஷயங்களை அந்த படம் சௌந்தர்யாவுக்கு புரிய வைத்தது. கோச்சடியான் படத்தில் எனக்கு நிறைய நஷ்டம். படம் எடுக்கிறது ஈஸிங்க, அரசியலுக்கு போறது ஈஸிங்க, ஆனால் வெற்றி கொடுக்கணுமே, நான் அதை லேட் பண்ணுவேன். ஆனா ஒரு விஷயத்துல இறங்கணும்னு நினைச்சா உடனே இறங்கிடுவேன். அரசியல் ஆழம், டேஞ்சர் தெரியும். நான் அரசியலுக்கு வர பயப்படவில்லை, தயங்குகிறேன். நாளைக்கு என்ன நடக்கணும் எனக்கு தெரியல. அப்படி ஏதாவது நடந்தால் கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது பண்ணுவேன். இந்த படத்தை 6 மாதத்திற்குள் முடிக்கணும்னு நினைச்சேன். அப்படி முடிக்கக்கூடிய ஒரே ஆள் KS ரவிக்குமார் தான். கஷ்டப்பட்டு படத்தை எடுத்தோம். அரங்குகள், சண்டை காட்சிகள், அணைப்பகுதியில் நடந்த படப்பிடிப்புகள், பெரிய டெக்னீஷியன்களை ஒருங்கிணைப்பது, படப்பிடிப்புக்கு அனுமதி பெறுவது என நிறைய சிரமங்கள் இருந்தன. அதையெல்லாம் சந்தித்து இந்த படத்தை எடுத்து முடித்துள்ளோம். படப்பிடிப்பில் என்னை ஒரு குழந்தை மாதிரி பார்த்து கொண்டனர். பாதுகாப்புக்கு நிறைய ஆட்கள் இருந்தார்கள். இந்த அன்புக்கெல்லாம் என்ன கைமாறு செய்வது என்றே புரியவில்லை. 2 வருஷத்திற்கு முன்னால் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். உடம்புக்கு முடியாம போன பிறகு மறுபடியும் எனர்ஜியோடு எழுந்து வந்து இப்ப நடிப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. என் ரசிகர்களுக்கு நன்றி என்றவர் லிங்கா படம் தொடங்கியது முதல் மீடியாக்களுடன் பேசாததற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் ரஜினி.